அமைதி இருந்த இடத்திற்கே லக்ஷ்மி வந்தாள். ஆனால் அமைதி மட்டும் போதுமா? ஒரு நாள் பிருகுமுனிவர் விஷ்ணு அவர்களை சோதிக்க வந்தார். அவர் விஷ்ணுவின் மார்பில் கால் வைத்தார். அந்த மார்பு லக்ஷ்மி இருக்கும் இடம். அந்த நேரத்துல கோபப்படலாம், எதிர்க்கலாம். ஆனால் விஷ்ணு அப்படி செய்யவில்லை. அவர் பொறுமையாக இருந்தார். பிருகு முனிவர் கோபத்தில் இருந்தார். அந்த கோபத்தை விஷ்ணு எதிர்த்திருந்தால் அது ஒரு சாபமாக மாறியிருக்கும். ஆனால் அவர் பொறுமையாக இருந்த அந்த ஒரு கணம் நடக்கக்கூடிய அந்த சாபத்தையே அங்கேயே நிறுத்திவிட்டது. அவர் அந்த முனிவரின் காலை பிடித்து அவருக்கு வலி ஏற்பட்டதா என்று கேட்டார். இதுதான் விஷ்ணு. யாரையும் காயப்படுத்தாத முடிவு எடுப்பார். காயம் ஏற்பட்டால் அதை உணர்வார். ஆனால் விஷ்ணுவையே தன் உலகமாக நினைக்கும் லக்ஷ்மியின் மனம் அந்த நேரத்தில் வருந்தியது. அதையும் அவர் உணர்ந்தார். இது ஒரு கதை மட்டும் அல்ல. சரியான முடிவு என்றால் யாருக்கும் பாதகமில்லாத முடிவு. நீங்கள் எடுக்கும் முடிவால் யாரும் பாதிக்காமல் இருக்கிறார்களா? அதுலதான் செல்வம் தங்கும். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது மட்டும் போதுமா? மனதை புரிந்து கொள்ளவும் தெரிய வேண்டாமா? இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.